வணக்கம் நண்பர்களே. இன்று திருக்குறள் நறுக்குரை உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம், அரசு உயர்நிலைப்பள்ளி, பெரியகுளம். இன்றைய அதிகாரம் 131 புலவி. நான் மதுரையில் இப்போது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து உங்களுடன் இந்த அதிகாரத்தை பகிர்வதிலே பெருமை அடைகிறேன். கலந்துரையாடும் பேரனுடைய 2000வது வெற்றி கொண்டாட்டம் வருகின்ற டிசம்பர் 28 கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகத்தினுடைய அரங்கத்திலே மிக சிறப்பாக நடத்திட இருக்கிறது. அதை முன்னிட்டு மாபெரும் கட்டுரை போட்டி மதுரையில் இருக்கின்ற ஒரு 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலே நடக்க இருக்கிறது. அதற்காக இப்போதுதான் திருவண்ணாமலையிலிருந்து ஆகாஷ் பேருந்திலே வந்து மாட்டுத்தாவணியிலே இறங்கி உங்களுடன் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அதிகாரம் 131 புலவி. புல்லா திரா புலத்தை அவர் உறும் அல்லல் நோய் காக்கும் சிறிது. காதல் வேதனை அறிய அவருடன் ஊடல் செய். உப்பமைந்தட்டால் புலவி அது சிறிது மிக்கட்டால் மீளவிடல். ஊடல் என்னும் உப்பு அளவுடன் இருப்பின் சுவை தரும். அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். பிரிந்தாரை காக்க வைப்பின் வெறுப்பு வரும். ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலன்றற்று. காதலரின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். நலத்தகை நல்லார்க்கு ஏர் புலத்தகை பூவண்ண கண்ணாரகத்து. காதலனுக்கு நன்மை காதலின் ஊடல். துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காய் மற்று. பிரிவு ஊடல் இல்லாத காமம் அழுகிய பழம். ஊடலில் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவதென்று கொள் என்று. அதிக ஊடல் கூடலை தாழ்த்தும் தவிர்க்கும். நோதல் எவன் மற்றும் நொந்தார் என்று அக்தரியும் காதலர் இல்லா வழி. காம துன்பம் அறியாத காதலரிடம் ஊடல் பயன் என்ன? நீரும் நியலது இனிதே புலவியும் வீணர் கண்ணே இனிது. அன்புள்ளவரிடம் ஊடல் இனிமை தரும். ஊடலில் உண்டாங்கு விடுவோரோடு என் நெஞ்சம் கூடுவேன் என்பதாவா. ஊடல் நீங்காருடன் கூடல் கொள்ள விரும்பும் நெஞ்சம். திருக்குறளை படியுங்கள். திருக்குறள் படி நடந்து பாருங்கள். வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.